கொள்ள வேண்டும். அதிலே மிக முக்கியமாக அல்லாஹு தஆலா உலகத்திலே நமக்கென்று சில கடமைகளை அல்லாஹ் விதியாக்கி இருக்கின்றார். அந்த கடமைகளை சரியான முறையிலே செய்வதோடு இதர நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களை நமது வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடக்க வேண்டும். உலகத்திலே மனிதனுக்கு விதியாக்கப்பட்ட கடமைகளில் ஆக முக்கியமான ஒரு கடமை தான் தொழுகையாக இருக்கிறது. வாழ்க்கையில் தொழுகை இல்லை என்றிருந்தால் அந்த மனிதன் நஷ்டவாளியாக மாறிவிடுகின்றார். நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் தொழுகின்ற அந்த தொழுகைகள் ஹுஷு ஹுது உள்ள, பயபக்தி உள்ள, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற எந்த குறையுமே இல்லாத தொழுகைகளாக நாங்கள் தொழுகின்றோம் என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நல்ல கியாமத்தினுடைய நாளையிலே ஹல்லஹு மின் ததவ்வ, நாங்கள் தொழுதோம், நோன்பு பிடித்தோம், சதகா கொடுத்தோம், ஹஜ்ஜுடைய கடமையை நாங்கள் செய்தோம். அல்லாஹு தஆலா நாளை கியாமத்தினுடைய நாளையிலே எங்களுடைய தொழுகைகளில் குறைகள் ஏற்படுகின்ற நேரத்தில், ஏதாவது முன்ன பின்ன ஆகுகின்ற நேரத்திலே நாங்கள் சஹாபாக்களை போன்றவர்கள் அல்ல. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினால் எங்களுடைய சிந்தனைகள் எங்கோ சென்று விடுகின்றது. உலகத்தினுடைய சிந்தனைகள், மனைவியுடைய, பிள்ளைகளுடைய, வியாபாரத்தினுடைய, இதர எத்தனையோ உலகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளிலே தான் நாங்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரையில் அல்லாஹுடைய சிந்தனையில் மாத்திரம் தொழ வேண்டிய நாம் இதர எத்தனையோ சிந்தனையோடு தான் நாம் நமது தொழுகைகளை முடித்து விடுகின்றோம். அநியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, எனவே அந்த தொழுகைகளில் குறைபாடு உண்டாகி விடுகின்றது. இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா கேட்கின்ற ஒரு கேள்விதான், ஹல் லஹு மின் ததவ்வ, இவருடைய வாழ்க்கையில் நஃபிலான இதர சுன்னத்தான ஒரு வணக்கம் இருக்கிறதா? சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை இந்த மனிதன் செய்திருக்கிறாரா? நாங்கள் சுன்னத்தான நஃபிலான இதர வணக்கங்களை செய்கின்ற நேரத்திலே ஃபர்தாக்கப்பட்ட தொழுகைகளில் ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தால் அந்த நஃபிலான வணக்கத்தை வைத்து அல்லாஹு தஆலா அதை பரிபூர்ணப்படுத்துவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது தொழுகையில் மாத்திரமல்ல, அது நோன்பாக இருக்கலாம், நாம் கொடுக்கின்ற ஜக்காத்தாக இருக்கலாம், இன்ன பிற ஃபர்தாக்கப்பட்ட இபாதத்துகளாக இருக்கலாம். அதோடு நாம் நஃபிலான வணக்கங்கள் செய்கின்ற நேரத்திலே அதிலே ஏற்பட்ட குறைகளை அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்து விடுகின்றான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நமது வாழ்க்கையில் ஃபர்தோடு மாத்திரம் நாங்கள் நின்று விடாமல் 5 நேரம் தொழுகின்றோம், ஜக்காத்தை கொடுக்குகின்றோம், ரமதானுடைய மாதத்திலே நோன்பு பிடிக்கின்றோம், எனக்கு ஏன் நஃபிலான வணக்கங்கள், ஏன் நான் சுன்னத்தான வணக்கங்களை செய்ய வேண்டும், நான் ஃபர்தான வணக்க வழிபாடுகளை சரியான முறையிலே நான் செய்து விடுகின்றேனே, அது எனக்கு தேவை இல்லை என்று நாம் யாருமே ஒதுக்கி விடக்கூடாது. உலகத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பப்பட்ட ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்தான இபாதத்துகளுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அந்த அளவு சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஃபர்தான வணக்கங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேணுதலாக தொழுதார்களோ, விடுபடாமல் தொழும்படி சஹாபாக்களுக்கு ஏவினார்களோ, சஹாபாக்களும் ஃபர்தான தொழுகைகளுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை அந்த சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களுக்கும் கொடுத்திருக்கின்றார்கள். ஃபர்தான வணக்கங்களில் குறைபாடுகள் ஏற்பட்டால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக நான் தொழுகின்ற, நான் செய்கின்ற இந்த சுன்னத்தான வணக்க வழிபாடுகளின் மூலமாக நிச்சயம் அல்லாஹு தஆலா அதை பூரணப்படுத்துவான் என்ற நம்பிக்கை அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்திலே இருந்தது. கண்ணியமானவர்களே, நான் யாரும் மலக்குமாரர்கள் அல்ல, சஹாபாக்களுடைய ஈமானுடைய தராதரத்திலே இருக்கின்றவர்கள் அல்ல. எங்களுடைய தொழுகையுடைய தராதரம் எங்களுக்கு தெரியும். ஏனோ தானோ என்று தொழுகுகின்றோம், கிடைத்த நேரத்தில் தொழுகின்றவர்கள், குஷு ஹுது இல்லாமல் தொழுகின்றவர்கள், பல சிந்தனைகளோடு தொழுகின்ற நாங்கள்
எந்த அளவு சுன்னத்தான வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு காட்ட வேண்டும். கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே பரதான தொழுகைகளுக்கு நாங்கள் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குகின்றோமோ இதே போன்று சுன்னத்தான வணக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தொழுகைகளில் மிக முக்கியமான ஒரு சுன்னா, மிக முக்கியமான ஒரு சுன்னத்தான தொழுகை தான் இரவுடைய தொழுகைகள், தஹஜ்ஜுடைய தொழுகைகள். இது நமது வாழ்க்கையில் இருக்கிறதா? இது நமது வாழ்க்கையில் எத்தனை பேர்களுடைய வாழ்க்கையில் இந்த தஹஜ்ஜுத் என்கின்ற இரவு நேர தொழுகையுடைய அந்த பேணுதல் இருக்கின்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுகின்ற நேரத்திலே சொன்னார்கள், அஃதலுஸ் ஸலாத்தி பஅதல் ஃபரீதா, ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் தொழுகைகளில் சிறந்த தொழுகை ஸலாத்துல் லைல், இரவுடைய நேரத்தில் தொழுகின்ற தொழுகைகள் என்றார்கள். ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் ஒரு மனிதன் தொழுகின்ற தொழுகைகளில் சிறந்த தொழுகை ஸலாத்துல் லைல், இரவு நேர தொழுகைகள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே தஹஜ்ஜுடைய தொழுகையை, கயாமுல் லைல் தொழுகையை, இரவு நேர தொழுகைகளை வெறுமனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்தில் மாத்திரமல்ல தொழுதது, ரமதானுடைய காலத்திலும் தொழுதிருக்கின்றார்கள். ரமதான் அல்லாத காலங்களிலும் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை, இந்த வித்ருடைய தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையானதாக ஆக்கி இருக்கின்றார்கள். அது சிறந்த தொழுகையாக இருக்கிறது, சிறந்த நேரத்தில் தொழப்படுகின்ற தொழுகையாக இருக்கிறது. அல்லாஹ் அடிவானத்துக்கு வந்து அடியானுடைய விடயங்களை காது தாழ்த்தி கேட்டு அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தயாராக இருக்கின்ற நேரத்தில் தொழப்படுகின்ற தொழுகையாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆரம்ப குர்ஆனுடைய வசனங்களை இறக்குகின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் நபுவத் கிடைக்கிறது. சூரத்துல் அலக்கினுடைய 5 ஆயத்துகளையும் அல்லாஹ் தஆலா இறக்குகின்றான். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சூரத்துல் முத்தஸ்ஸிர் என்கின்ற அந்த சூராவை அல்லாஹ் தஆலா முழுமையாக இறக்கி விடுகின்றான். ஆரம்பமாக இறக்கப்பட்ட அந்த குர்ஆனுடைய வசனங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பகலினுடைய இபாதத்தை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகின்றான். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர், ஏ போர்வை போத்தியவரே, கும் ஃபஅன்திர், நீங்கள் எழும்பி மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபகப்பிர், அல்லாஹ்வுடைய பெரிய தன்மைகளை பற்றி, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய சக்திகள், அவனுடைய வல்லமைகள், அவனுடைய குதரத்துகள் எப்படிப்பட்டது என்பதை மக்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள். வஸியாபக ஃபதஹிர், உங்களுடைய ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது மனிதனுக்கு மத்தியிலே, சமூகத்துக்கு மத்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பகல் எப்படி கழிய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா இரவு நேரத்தில் எப்படி வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக இறக்கி வைத்தார். யா அய்யுஹல் முஸம்மில், ஏ முஸம்மிலுடையவரே, போர்வை போத்தியவரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய ஒரு கண்ணியமான ஒரு புனை பெயர். குமில் லைல இல்லா கலீலா, நீங்கள் இரவிலே கொஞ்ச நேரமே அன்றி, அதாவது நீண்ட நேரம் நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள். இரவில் எப்படி நின்று வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவித்தார். குமில் லைல இல்லா கலீலா, கொஞ்ச நேரமே அன்றி, அப்படி என்றால் மிக நீளமான நேரம் இரவிலே நீங்கள் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுங்கள், இரவு தொழுகைகளிலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினார். இந்த ஆயத் இறங்கப்பட்டதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இரவிலே கொஞ்ச நேரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கினார்கள். அதிக நேரங்கள் நின்று வணங்குகின்றவர்களாக இருந்தார்கள். இதற்கு பின்னால் தான் கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நிஸ்ஃபஹு அவின் குஸ் மின்ஹு கலீலா, அடுத்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகின்றார். அவின் குஸ்,
குறைக்கும்படி. இதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு முழுவதும் நின்று வணங்கியதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைத்தார்கள். அதுவரைக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கும் வரைக்கும் முழு இரவும் கொஞ்ச நேரமே அன்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுதிலே அவர்களுடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்குகின்றவர்களாக இருந்தார்கள். யார் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய இறைநேசர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பாவம் செய்யாதவர். ஃபர்தான தொழுகைகள் மாத்திரமல்ல, நஃபிலான தொழுகைகளை கூட விட்டு விடாதவர்கள். இரவிலே தஹஜ்ஜுதினுடைய இரவு தொழுகையிலே இருந்தவர்களாக, அழுதவர்களாக, கண்ணீர் வடித்தவர்களாக அவர்களுடைய வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, இரவு தொழுகை என்பது, தஹஜ்ஜுதினுடைய தொழுகை என்பது இது சாதாரணமான தொழுகை அல்ல. நாங்கள் சாதாரணமாக நினைக்கின்றோம். தொழுகின்றவர்களை சும்மா வேலை வெட்டி இல்லாதவர்கள், அவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையிலே நேர காலத்தோடு தூங்கிவிட்டு அவர்கள் நேர காலத்தோடு எழும்பி அவர்கள் தொழுகின்றார்கள். எங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கிறது, என்னால் இது முடியாத காரியம் என்று நாங்களே எங்களுக்கு குற்றத்தை சுமத்தி கொண்டு ஏதோ ஒரு அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை கியாமத்தினுடைய நாளையிலே நாங்கள் தொழுகின்ற அந்த ஃபர்லாக்கப்பட்ட தொழுகைகள் சரியான முறையிலே ஆகாவிட்டால், அந்த தொழுகைகள் குஷு ஹுது உள்ள, பயபக்தி உள்ள தொழுகையாக அந்த தொழுகைகள் ஆகாவிட்டால், நாங்கள் முன்பின் சுன்னத்துகளும் இல்லை, தஹஜ்ஜுதும் இல்லை, வித்ருடைய தொழுகையும் இல்லை என்றிருந்தால் எங்களுடைய நிலைமை என்னவாகும்? அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளுடைய தன்மைகளை பற்றி பேசுகின்ற நேரத்தில், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ அயூன் ஆகிதீன மா ஆதாஹும் ரப்புஹும் இன்னஹும் கானூ قبل ذلك முஹ்ஸினீன் كانوا قليلا من الليل ما يهجعون وبالأسحار هم يستغفرون. கண்ணியமானவர்களே, கியாமத்தினுடைய நாளையில மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆகிதீன மா ஆதாஹும் ரப்புஹும், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தவற்றை அவர்கள் எடுத்திருப்பார்கள். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, கானூ قبل ذلك முஹ்ஸினீன், அவர்கள் உலகத்திலே உபகாரிகளாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக, மக்களோடு நல்ல அடிப்படையில் நடக்கின்றவர்களாக, அல்லாஹ்வுடைய ஹக்குகளை நிறைவேற்றுகின்றவர்களாக உலகத்திலே வாழ்ந்தவர்கள் தான் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலே சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் முஹ்ஸினீன்களாக உலகத்திலே வாழ்ந்தவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவிலே கொஞ்ச நேரம் தான் தூங்குவார்கள். இரவிலே நீண்ட நேரம் தூங்க மாட்டார்கள், தூங்கிக் கொண்டிருப்பார்கள். தஹஜ்ஜுதினுடைய நேரம் வருகின்ற நேரத்திலே, இரவிலே நடு நிசியிலே இறம்பி அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்திலே வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்திலே, தஹஜ்ஜுதினுடைய நேரத்திலே தொழுதி அவர்கள் தூங்காமல் கண் விழித்து யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் உலகத்தினுடைய வாழ்க்கையில் வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே கண்ணின் மூலமாக, அங்க அவயங்களின் மூலமாக, பார்வையின் மூலமாக, சிந்தனைகளின் மூலமாக செய்த பாவங்களுக்கு அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். யார் கண்ணியமானவர்களே? முத்தகீன்கள். யாரு? தக்வா உள்ளவர்கள். இன்னல் முத்தகீன், தக்வா உள்ளவர்கள் ஃபீ ஜன்னாத்தி வ அயூன், அவர்கள் இருக்கின்ற இடம் சொர்க்கம். சொர்க்கத்திலே அவர்கள் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆகிதீன மா ஆதாஹும் ரப்புஹும், கண்ணியமானவர்களே, அவர்கள் முஹ்ஸினீன்களாக, உபகாரிகளாக உலகத்திலே வாழ்வார்கள். கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், கொஞ்ச நேரம் தான் இரவிலே தூங்குவார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்திலே, தஹஜ்ஜுதினுடைய நேரத்திலே அவர்கள் இஸ்திக்ஃபாரோடு, பாவ மன்னிப்போடு அவர்களுடைய வாழ்க்கையை கழிப்பார்கள். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இவர்கள் தான் முத்தகீன்கள், இவர்கள் தான் தக்வா உள்ளவர்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. இன்னும் முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்ற நேரத்திலே الصابرين والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار,
அந்த முத்தகீன்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள். அவர்கள் பொறுமையாளிகள். அவர்கள் பொறுமையாளிகள். உலகத்தில் என்ன சோதனை வந்தாலும் பொறுமையை அவர்கள் மருந்தாக எடுப்பார்கள். பொறுமையோடு வாழ்க்கையை கழிப்பார்கள். 10 நிமிடம் மஸ்ஜிதுக்கு ஒதுக்குவது கஷ்டம், பொறுமையாக மஸ்ஜிதுக்கு வருவார்கள். வியாபாரத்தை விட்டு மஸ்ஜிதுக்கு காலத்தை கொடுப்பது கஷ்டம். இரவிலே தூங்குகின்ற நேரத்தில் கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் செய்வது கஷ்டம். அவர்கள் பொறுமையை கையாளுவார்கள், பொறுமையோடு விழிப்பார்கள். அவர்கள் உண்மையாளர்கள். அவர்கள் செலவழிக்கின்றவர்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்றவர்கள். ஷஹருடைய நேரத்திலே, தஹஜ்ஜுடைய நேரத்திலே அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்கின்றவர்கள். அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்கின்றவர்கள். இந்த முத்தகீன்கள் தான் நாளை கியாமத்துடைய நாளையிலே சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்று குர்ஆன் பேசுகின்றது. கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நாங்கள் எங்கே இருக்கின்றோம்? முத்தகீன்களுடைய கூட்டத்திலே இருக்கிறோமா? அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே முஸ்தக்பிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்திலே, தஹஜ்ஜுடைய நேரத்திலே இஸ்திக்ஃபார் செய்கின்ற அடியார்களை பார்த்து, அவர்களுக்கு கொடுக்குகின்ற அந்தஸ்துக்களை பார்த்து அல்லாஹ் நிறைய குர்ஆனுடைய இடங்களிலே அல்லாஹ் சுப செய்திகளை சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, சஹாபாக்களை பார்த்து குர்ஆன் பேசுகின்ற நேரத்தில் تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون. சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? சஹாபாக்களுடைய விடயத்தில் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி', அவர்களுடைய விலா எலும்புகளை தூக்கத்தை விட்டும் தூரமாக்கி வைப்பார்கள். யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வதமஆ, அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய நேசத்தை ஆதரவு வைத்து, அல்லாஹ்வுடைய பயத்தை, அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய தூக்கத்தை தூரமாக்குவார்கள். இரவிலே தூக்கத்தை தூரமாக்கிவிட்டு தஹஜ்ஜுதிலே எழும்பி நின்று வணங்கி சுஜூத் செய்து இஸ்திக்ஃபார் செய்கின்ற பண்பாடு அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே இருந்தது என்று குர்ஆன் எங்களுக்கு அழகான முறையிலே பேசுகின்றது. கண்ணியத்துக்குரிய மேல அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, தஹஜ்ஜுத் என்பது, இரவு வணக்கம் என்பது, இது அழகான ஒரு அமல். கண்ணியமானவர்களே, அழகான அமல், அழகான நேரத்திலே, சாந்தியான நேரத்திலே செய்யப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா இலா ஸமாஇத் துன்யா. அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலே, தஹஜ்ஜுடைய நேரத்திலே, அந்த ஷஹருடைய நேரத்திலே ரப்பு அல்லாஹ் தஆலா துன்யாவுடைய வானத்துக்கு இறங்குகின்றான். ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், என்னிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கின்றவர்கள் யாரும் இல்லையா? அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். ஹல் மின் தாஇன், என்னிடத்திலே துஆ செய்கின்றவர்கள் யாரும் இல்லையா? அவருடைய துஆவை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். ஹல் மின் சாயிலின், என்னிடத்திலே தேவைகளை கேட்கின்றவர்கள் யாரும் இல்லையா? அவருடைய தேவையை கொடுப்பதற்கு, பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்குகின்றேன் என்று ஷஹருடைய நேரத்திலே, தஹஜ்ஜுடைய நேரத்திலே அல்லாஹ் தஆலா அடிவானத்துக்கு இறங்கி அடியானுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்ற நேரம் தான் அந்த தஹஜ்ஜுடைய நேரம். கண்ணியமானவர்களே, அது அழகான ஒரு நேரம். முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸ் வந்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் லைலி லஸஆ லா யுவாஃபிகுஹா அப்துன் முஸ்லிமுன், இரவிலே ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்துக்கு ஒரு முஸ்லிமான ஒரு அடியான் நேர்பட்டு எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கிறது. வீட்டில் பிரச்சனை, மனைவிக்கு கணவனுக்கு மத்தியிலே பிரச்சனை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே பிரச்சனை, வியாபாரத்திலே தொழில்துறையிலே பிரச்சனை, உடம்பில் எத்தனையோ நோய்களை சுமந்தவர்களாக, சமூகத்தில் எத்தனையோ விடயங்களுக்கு சவால் கொடுக்க முடியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லா விடயங்களையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நிச்சயமாக அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி எதிர்பார்க்குகின்ற அந்த நேரத்தில் நாம் எதை கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.
கண்ணியமானவர்களே, நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு சுபஹுக்கு எழும்புவதே கஷ்டமாக இருக்கிறது. எப்படி தஹஜ்ஜுத்துக்கு எழும்புவது? நாங்கள் சிந்திக்கின்றோம் கண்ணியமானவர்களே. தொழாதவர்கள் இல்லையா? எத்தனையோ குடும்பங்கள் தஹஜ்ஜுத்துக்கு எழும்புகின்றார்கள், தொழுகின்றார்கள், பிள்ளைகளை கூட்டி மஸ்ஜிதுக்கு வருகின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால், பிரயாணத்துக்காக நாங்கள் நியத்து வைத்தால், நாங்கள் அதற்காக வேண்டி எழும்புகின்றோம், எல்லாம் வைக்கின்றோம், முயற்சி செய்கின்றோம். ட்ரெயின் விடுபட கூடாது, நாளை காலுக்கு எழும்ப வேண்டும், 3:30க்கு எழும்ப வேண்டும் என்று முயற்சி செய்து எழும்பி அதற்காக வேண்டி தயாராகுகின்ற நாம் அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வாழ்க்கையில் செய்த பாவங்கள், நடந்த பாவங்களை கழுவி அந்த அசுத்தங்களை நாம் இல்லாமலாக்கி விட வேண்டும் என்பதற்காக ஏன் நமக்கு முயற்சி செய்ய முடியாது? அல்லாஹ் தஆலா இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகளை பற்றி குர்ஆன் பேசுகின்ற நேரத்திலே, இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அந்த நல்லடியார்களுடைய பண்புகளை பற்றி பேசுகின்ற நேரத்திலே, அந்த இபாதுர் ரஹ்மான் என்கின்ற அந்த நல்லடியார்கள் எப்படி உலகத்திலே வாழ்வார்கள் என்றால், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதா வ கியாமா. அந்த அல்லாஹ்வுடைய இபாதுர் ரஹ்மான் என்கின்ற அந்த நல்லடியார்கள் யபீதூன லிரப்பிஹிம், அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் இரவிலே விழித்து நிற்பார்கள். என்ன செய்வார்கள்? சுஜ்ஜதா வ கியாமா, சுஜூதிலே கியாமிலே இரவிலே அவர்கள் தூங்காமல் விழித்து அவர்களுடைய வாழ்க்கையை கழிப்பார்கள். அவர்கள் சுஜூதிலே இருந்து கியாமிலே இருந்து தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அவர்கள் என்ன கேட்பார்கள் தெரியுமா? வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா. அந்த இபாதுர் ரஹ்மான் என்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இரவில் தூங்காமல் கியாமிலே சுஜூதிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே வேண்டுவார்கள், அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், யா அல்லாஹ் நரக வேதனை விட்டு திருப்பிடு, பாதுகாத்து விடு, நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து விடு, நரகத்தை விட்டும் என்னை திருப்பி விடு என்று அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் தஹஜ்ஜுடைய நேரத்திலே தூங்காமல் விழித்து நின்று துஆ செய்கின்றவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய இரக்கமுள்ள நல்லடியார்கள் என்று குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நாங்கள் சுபஹுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, சுபஹுக்கு எழும்புவதற்கு எப்படி நாங்கள் முயற்சி செய்கின்றோமோ, இதே போன்று கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, தஹஜ்ஜுத்துக்கும் நான் எழும்ப வேண்டும், வளமையாக தஹஜ்ஜுத்தும் நான் தொழ வேண்டும், தஹஜ்ஜுத்திலே நான் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், குர்ஆன் திலாவத் செய்ய வேண்டும். தஹஜ்ஜுத்திலே 4 அமல்கள் இருக்கிறது. தொழுவது, குர்ஆன் திலாவத் செய்வது, இஸ்திக்பார் செய்வது, துஆ செய்வது, இது போன்ற 4 இபாதத்துகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் வாழ்க்கையிலே எடுத்திருக்கின்றார்கள். எனவே சுபஹுடைய தொழுகைக்கு நாங்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, இதே போன்று தஹஜ்ஜுடைய தொழுகைக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேல அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஒரு ஹதீஸிலே சொன்ன ஒரு விடயம், நல்லவர்களுடைய சொர்க்கவாதிகளுக்குரிய சில அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே முதலாவதாக சொன்னார்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள், சொர்க்கத்துக்குரியவர்கள், அவர்கள் மிருதுவானவர்கள், மிருதுவாக மக்களோடு பழகுகின்றவர்கள், மிருதுவான அமைப்பிலே அவர்கள் நடந்து கொள்ளுகின்றவர்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், அவர்கள் இரவிலே அதிகம் தூங்க மாட்டார்கள், இரவிலே தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழும்பி அல்லாஹ்வை சுஜூத் செய்து இஸ்திக்பார் செய்கின்ற பண்பாடு உள்ளவர்கள். இவர்கள் தான் சொர்க்கவாதிகள், நல்லவர்கள் என்றார்கள். கெட்டவர்களுடைய அடையாளத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஹதீஸிலே சொன்னார்கள். ஸஹாபின் பின் நஹார், பகலிலே பஜாரிலே வியாபாரத்திலே சத்தம் போட்டுக்கொண்டு துன்யா துன்யா, பணம் பணம், பணத்தினுடைய மோகம், அது உண்மை பேசினாலும் சரி, பொய் சொன்னாலும் சரி, அடுத்தவர்களை ஏமாற்றினாலும் சரி, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்தாலும் சரி, அடுத்தவர்களுடைய உரிமைகளை பறித்தாலும் சரி, எனக்கு பணம் கிடைத்தால் போதும். ஸஹாபின் பின் நஹார், இந்த வார்த்தையே ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இது நீண்ட ஒரு ஹதீஸ் கண்ணியமானவர்களே. ஸஹாபின் பின் நஹார், பகலிலே துன்யா துன்யா, உலகம் உலகம், உலகத்தினுடைய வஸ்துக்கள், எனக்கு அதுதான் முக்கியம் என்று
சத்தம் போட்டுக்கொண்டு பஜாரிலே இருப்பார்கள். அடுத்த வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜீஃபா பில்லைல் ஜீஃபத்துன் பில்லைல், இரவிலே செத்த பணத்தை போன்று படுப்பார்கள் என்றார்கள். செத்த பணத்தை போன்று சுபஹுக்கு எழும்ப மாட்டார். காதிலே அஸானுடைய சத்தம் விழாது. நான் தஹஜ்ஜுதுக்கு எழும்ப வேண்டுமே, நான் சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி எழும்ப வேண்டுமே, எனது உடம்பை மஸ்ஜிதுக்கு தூக்கிக் கொண்டு நான் செல்ல வேண்டுமே, அல்லாஹ்வை நான் சந்தோஷப்படுத்த வேண்டுமே, எனது வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் நடந்திருக்கிறது, இதை அல்லாஹ்விடத்திலே நான் முறையிட வேண்டுமே என்ற சிந்தனை அவருக்கு வராது. ஜீஃபத்தும் பில்லைல், இரவிலே செத்த பிணத்தை போன்று அவர் படுப்பார், அவர் தூங்குவார் என்ற அந்த வார்த்தையே ஹதீஸிலே வந்திருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேல அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த தன்மையை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, பஜாருக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. உலகம் தேவை, பணம் தேவை, நமது அன்றாட வாழ்க்கைக்காக அல்லாஹ் தஆலா உலகத்திலே ரிஸ்கை விசாலப்படுத்தி வைத்திருக்கின்றான். அதை முயற்சி செய்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இரவிலே தூங்கிவிட்டு அல்லாஹ்வுடைய ஜிக்ரை, அல்லாஹ்வுடைய சிந்தனையை, சுபஹுடைய தொழுகையை, அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்ற அந்த துஆவுடைய அந்த நேரத்தை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. புகாரில் ஒரு ஹதீஸ் வந்து இருக்கின்றது, நாம் எல்லோரும் படித்த, அடிக்கடி கேட்குகின்ற ஒரு ஹதீஸ். ஒரு மனிதனும் இரவிலே தூங்குகின்ற நேரத்திலே அவனது பிடரியிலே 3 முடிச்சுக்களை ஷைத்தான் போட்டு விடுகின்றான். எத்தனை முடிச்சுக்கள்? 3 முடிச்சுக்களை போட்டு விடுகின்றான். அது பயங்கரமான ஒரு சூனியம். கண்ணியமானவர்களே, சூனியமும் முடிச்சு போடப்படுகின்றது. ஷைத்தானும் ஒவ்வொரு நாளும் தூங்குகின்ற நேரத்திலே எங்களுடைய பிடரியிலே 3 முடிச்சுக்கள் அங்கே போட்டு விடப்படுகின்றது. கண்ணியமானவர்களே, ஷைத்தான் சொல்லிக் கொண்டே இருப்பான், அலைக்க லைலுன் தவீலுன் ஃபர்குத், உனக்கு இன்ன நேரம் இருக்கிறது, இந்த நேரம் இருக்கிறது. இரவிலே படுக்குகின்றான், பகலிலே கஷ்டப்பட்டு இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றான். ஷைத்தான் எழும்ப விட மாட்டான். அலைக்க லைலுன் தவீலுன், உனக்கு இன்ன நேரம் இருக்கிறது, 4:30 மணி, 4:15, இன்ன நேரம் இருக்கிறது, 5 மணி, இன்னும் அவகாசம் இருக்கிறது, 6 மணி, இப்படி அலைக்க லைலுன் தவீலுன் அவன் சொல்லி சொல்லியே எங்களுடைய சுபஹுடைய அந்த தொழுகையை கலாவாக்கி விடுவான். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த 3 முடிச்சுக்களும் எப்பொழுது அவிழ்ந்து விடுகின்றது தெரியுமா? ஒரு மனிதன் சுபஹுடைய தொழுகைக்காக, தஹஜ்ஜுதுக்காக ஸஹருடைய நேரத்திலே அவன் கண் விழிக்குகின்றான். கண் விழித்த நேரத்திலே அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி வ இலைஹின் நுஷூர் என்ற துஆவை, அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த துஆவை ஓதுகின்ற நேரத்திலே ஷைத்தான் பிடரியிலே போட்ட முதலாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது. இரண்டாவது முடிச்சு அந்த மனிதன் எழும்பி தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக, சுபஹுடைய தொழுகைக்காக வுது செய்ய ஆரம்பிக்குகின்றான். இரண்டாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது. மூன்றாவது அந்த மனிதன் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டி விடுகின்றான். மூன்றாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைதா அஸ்பஹ அஸ்பஹ நஷீதன், எப்பொழுது அந்த ஷைத்தான் எங்களுடைய பிடரியிலே போடப்பட்ட அந்த சிஹர், அந்த சூனியம், அந்த சூனியத்தினுடைய அந்த 3 முடிச்சும் எப்பொழுது அவிழ்ந்து விடுகின்றதோ, ஃபைதா அஸ்பஹ அஸ்பஹ நஷீதன், அந்த மனிதன் உற்சாகமானவனாக காலை பொழுதை அந்த மனிதன் அடைந்து விடுகின்றான். உற்சாகமானவனாக, பரக்கத் பொருந்தியவனாக காலை பொழுதை அடைந்து விடுகின்றான். அந்த மனிதன் காலையிலே எழும்புகின்றான், அல்லாஹ்வை புகழவில்லை, வுது செய்யவில்லை, சுபஹுடைய தொழுகையை தொழவும் இல்லை. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் சோம்பேறியாக காலை பொழுதை அடைகின்றான். அந்த நாள் அவனுக்கு தரித்திரியமாகத்தான் இருக்கும். அவன் எழும்புகின்ற நேரத்தில் அவனுக்கு ஆரோக்கியமற்றதாக, உற்சாகமற்றவனாக, சிந்தனைகளோடு, பல கவலைகளோடு, பல பிரச்சனைகளோடு அன்றைய முழு நாளும் அவனுக்கு முசீபத்தாகத்தான் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேல அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அதனால வாழ்க்கையில ஃபர்தான தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்று தஹஜ்ஜுடைய தொழுகைக்கும் இரவினுடைய தொழுகைகளுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, இது இரவனுடைய தொழுகை என்பது சாதாரணமான தொழுகை அல்ல. எங்களை அவுலியாக்களுடைய அந்தஸ்திலே
இறை நேசர்களுடைய அந்தஸ்திலே கொண்டு போய் வைக்குகின்ற தொழுகை தான் இந்த தஹஜ்ஜுத்தினுடைய தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அலைக்கும் பிகியாமில் லைல், நீங்கள் தஹஜ்ஜுத்தினுடைய இரவு தொழுகைகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஃபைன்னஹு தஅபு ஸாலிஹீன், அது சாலிஹான நல்லவர்களுடைய அடையாளம். ஒரு மனிதன் பக்குவமாக வளமையாக தஹஜ்ஜுத்துக்கு எழும்புகிறான், தொழுகிறான், அவர் சாலிஹானவர் என்பதற்கு அடையாளம். சாலிஹானவர் என்பதற்கு அடையாளம். பாவம் செய்கின்ற ஒரு மனிதனுக்கு தஹஜ்ஜுத் தொழுகை தொழ முடியாது. பகலிலே வாழ்க்கையிலே பாவம் நடக்கின்றது என்றால் இரவினுடைய அமல் இபாதத்துகள் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். பக்குவமாக இருக்கின்ற மனிதர்களுக்குத்தான் அல்லாஹ் தஹஜ்ஜுத்தினுடைய பாக்கியத்தை கொடுப்பான். இரவிலே நின்று வணங்குகின்ற உன்னதமான அந்த நல்ல காரியங்கள் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைக்கும் பிகியாமில் லைல், நீங்கள் தஹஜ்ஜுத்தினுடைய தொழுகையை உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். ஃபைன்னஹு தஅபு ஸாலிஹீன், அது சாலிஹானவர்களுடைய அடையாளம். ஃபைன்னஹா குர்பத்துல் லக்கும் இலா ரப்பிக்கும், அது உங்களை உங்களுடைய ரப்பின் பக்கம் நெருக்கி வைக்குகின்ற, கிட்டவாக்கி வைக்குகின்ற ஒரு மிக முக்கியமான அமல் என்றார்கள். தஹஜ்ஜுத்தினுடைய தொழுகை என்பது நாங்கள் அல்லாஹ்வோடு மிக நெருக்கமாக இருக்கின்றோம் என்பதற்குரிய அடையாளம். கண்ணியமானவர்களே, 3 மணிக்கு எழும்பணும் மண்டி இல்ல, 4:40க்கு வாங்க அசான், சுபஹுடைய அசான் சொல்லப்படுகின்றது. நாளை காலுக்கு எழும்புவோம், 4:20க்கு எழும்புவோம், வுது செய்து 2 ரக்காத் 4 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழ முடியாதா? மஸ்ஜிதுக்கே தான் வரணுமா? சுன்னத்தான தொழுகைகள், துஹாவுடைய தொழுகையை தவிர ஏனைய தொழுகைகள் மஸ்ஜிதிலே தொழ வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. வீட்டிலே தொழ முடியும். கண்ணியமானவர்களே, அதான் சொல்வதற்கு 10-15 நிமிடங்களுக்கு முன்னால் எழும்பி 2 ரக்காத் தஹஜ்ஜுத். கண்ணியமானவர்களே, எங்களை அல்லாஹ்வோடு மிக நெருக்கத்தில் கொண்டு போய் வைக்கின்ற அமல் தஹஜ்ஜுத்துடைய அமல். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமக்ஃபிரத்துல் லிஸ்ஸய்யிஆத், வாழ்க்கையில நடந்த பாவங்கள் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் தஹஜ்ஜுத்தின் மூலமாக. தஹஜ்ஜுத்ல துஆ கேட்பது அல்ல, இரவு தொழுகையின் மூலமாக வாழ்க்கையில் நடந்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். கடைசியாக மிக முக்கியமான ஒரு நன்மாராயமான ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன் ஹாத்துன் அனில் இஸ்மி, வமன் ஹாத்துன் அனில் இஸ்மி, பாவத்தை விட்டும் அந்த மனிதனை அல்லாஹ் தடுத்து விடுவான். எப்படி? பாவத்தை விட்டும் அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா தடுத்து விடுவான். தஹஜ்ஜுத், அந்த தொழுகையை வலிமையாக செய்கின்றவர்கள் வாழ்க்கையில பாவம் செய்ய மாட்டார்கள். ஏதோ மனிதன் என்ற ரீதியிலே சிறிய பாவங்கள் நடந்தாலும் கூட பெரும் பாவங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட முத்தகீன்களை, சாலிஹானவர்களை, அல்லாஹ்வுடைய இபாதுர் ரஹ்மான் என்கின்ற அந்த நல்லடியார்களை அல்லாஹ் பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ், அந்த அளவு கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா, சிறப்புகளை அல்லாஹ் தஆலா இந்த தஹஜ்ஜுத்துடைய தொழுகைக்கு வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, முயற்சி செய்வோம். எப்படி பிரயாணத்துக்காக அதிகாலையிலே நேர காலத்தோடு எழும்பி அந்த நேரத்திலே நான் போக வேண்டும், வாகனத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்வது போன்று எங்களுக்கு என்று அல்லாஹ் படைத்திருக்கின்ற சொர்க்கத்தை பிடிப்பதற்காக, அந்தஸ்தை எடுத்துக் கொள்வதற்காக எங்களுக்கு ஏன் முயற்சி செய்ய முடியாது? இந்த சமூகத்திலே சுபஹுடைய தொழுகைக்கு வராதவர்கள், மஸ்ஜிதின் பக்கம் தலை காட்டாதவர்கள் எத்தனையோ பேர்கள். கண்ணியமானவர்களே, இரவு தொழுகைகள், சுபஹுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை மிக முக்கியமான தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஷாவுடைய தொழுகையுடைய, சுபஹுடைய இந்த 2 நேர தொழுகையுடைய அந்தஸ்துகளை, சிறப்புகளை ஒரு மனிதன் விளங்கினால் அவன் தவண்டாவது மஸ்ஜிதுக்கு வந்திருப்பார், அவன் தவண்டாவது தொழுகையிலே ஈடுபட்டிருப்பார் வந்து என்றார்கள். கண்ணியமானவர்களே, இன்னொரு ஹதீஸை சொன்னார்கள், இந்த சுபஹுடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் முனாஃபிகீன்களுக்கு, நயவஞ்சகர்களுக்கு பாரமாகும் என்றார்கள். 4 வக்து தொழுது வேறில்லை. கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தில் 5 நேர தொழுகை இருக்கிறது. அநேக மாணவர்கள் 4 வக்து நேரம் படுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழாமல் தொழுகை கலாவான நிலைமையிலே இரவிலே படுத்து
இவருக்கு 8-10 மணி ஆகிற நேரத்துல சோமில்லா போச்சு, சுபஹுடைய தொழுகைக்கு எழும்ப இல்ல, இவர் மௌத்தா போனா சுபஹுடைய தொழுகையை கலா செய்தவராக இவர் அல்லாஹ்வை சந்திக்கிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, யாரு சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி எழும்பவில்லையோ, சுபஹுடைய அதான் கேட்கப்படுகிறது, வேற எழும்பவில்லையோ, ஷைத்தான் அவனுடைய காதிலே சிறுநீர் கழித்து விடுகின்றான். மக்கள் இந்த ஹதீஸுக்கு 2 விளக்கங்களை எழுதுகின்றார்கள். உண்மையிலே ஷைத்தான் சிறுநீரை கழித்து விடுகின்றான். அந்த சிறுநீர் அவனுடைய உள்ளத்தை கருமையானதாக ஆக்கி அந்த மனிதன் பாவத்திலே மூழ்கி விடுகின்ற மனிதனாக, ஒரு கெட்ட மனிதனாக அந்த மனிதன் மாறிவிடுகின்றான். இன்னொரு ஹதீஸ், இன்னொரு விளக்கம், உண்மையிலே ஷைத்தான் சிறுநீர் கழித்து விடுகின்றான். மஸ்ஜிதிலே சொல்லப்படுகின்ற அதான் கூட அவனுடைய காதுக்கு கேட்காது. அந்த அதான் கேட்காமல் அந்த ஷைத்தான் அவனை தடுத்து விடுகின்றான் என்ற கருத்தை கண்ணியத்துக்குரியவர்களே, மேல அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே சுபஹுடைய தொழுகைக்கு தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழும்பி பிள்ளைகளை எழுப்புகின்ற பண்பு, எங்களுடைய மனைவிமார்களை எழுப்புகின்ற பண்பு, பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு கூட்டுகின்ற அந்த நல்ல தன்மைகளை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். யாருடைய வீட்டில் தொழுகை இல்லையோ, யாருடைய வீட்டிலே சுபஹுடைய நேரத்துக்கு எழும்புகின்ற அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லையோ, அது தருத்திரியம் உள்ள வீடு என்பதை மறந்துவிட வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஹிமல்லாஹு இம்ரஅன் ஃபதவல்ல, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா, ஒரு அடியானுக்கு, ஒரு கணவனுக்கு, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. அவன் எழும்புகின்றான், அவன் வுது செய்கின்றான், அவன் தொழுகின்றான், அவர்களுடைய அவனுடைய குடும்பத்தினரையும் தொழுகைக்காக தஹஜ்ஜுதுக்காக அவன் எழுப்பி விடுகின்றான். குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எழும்ப மறுக்குகின்ற நேரத்திலே ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்து தொளிக்குகின்றார். இப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அதற்கு மாறா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக சொன்னார்கள், ஒரு பெண்மணிக்கு, ஒரு மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எப்படிப்பட்ட பெண்மணி? எழுப்புகின்றார், தொழுகின்றார், வுது செய்கின்றார், தொழுகின்றார், தனது கணவனையும் எழுப்பி விடுகின்றார். இப்படிப்பட்ட பெண்மணிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. மறுக்கின்ற நேரத்திலே ஒரு சொட்டு தண்ணீரை தெளிக்குகின்றார். இப்படிப்பட்ட குடும்பங்களாகத்தான் கண்ணியமானவர்களே, வேணா அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்கள் எங்களுடைய குடும்பங்கள் ஆக வேண்டும். கணவனும் மனைவியும் தஹஜ்ஜுதுக்கு எழும்பி இரவில் தொழுகின்ற பழக்கம் உள்ளவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஸிக்ரோடு, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கின்ற கூட்டத்தில் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தஆலா எழுப்புவான். கணவன் மனைவி 2 பேர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த தஹஜ்ஜுதுக்கு, சுபஹுடைய தொழுகைக்கு எழும்புகின்ற தன்மை உண்டாக வேண்டும். சஹாபாக்களை எடுத்து பாருங்க கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தொழுது கொண்டு, அவர்களோடு உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய கண் அசைக்கின்ற நேரத்திலே, கண் பொத்துப்படுகின்ற நேரத்திலே மெதுவாக எழும்பி ஜன்னத்துல் பகீக்கு செல்லுவார்கள். மக்பராவில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக வேண்டி சலாம் சொல்லி அவர்களோடு பேசுவார்கள். கபருடைய, ஆகிரத்துடைய, சொர்க்கத்துடைய, நரகத்துடைய சிந்தனையோடு அவர்கள் இருப்பார்கள். தஹஜ்ஜுதிலே அவர்கள் நின்று வணங்குகின்றவர்களாக இருப்பார்கள். பாவமே செய்யாதவர்கள், 2 காலும் வீங்குகின்ற அளவுக்கு அவர்கள் தொழுது இருக்கின்றார்கள் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாவம். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் பயந்தார்கள். அதனால் தான் இரவிலே அவர்கள் நீண்ட நேரம் தூங்க இல்லை. சஹருடைய நேரத்திலே எழும்பி அல்லாஹ்வுக்கு துதி செய்கின்றவர்களாக, அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்கின்றவர்களாக அவர்கள் வாழ்க்கையை கழித்திருக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இரவிலே நடு நிஷியிலே அவர்கள் தூங்கிக் கொண்டு, மனைவி தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இவர் எழும்பி மாலை மாலையாக அவர்கள் அழுகிறார்கள். அழுது அவர்களுடைய கண்ணீர் சொட்டு மனைவியுடைய மேனிலே விழுகிறது. இந்த நேரத்திலே தூங்கிக் கொண்டிருந்த மனைவி திடீரென்று விழித்து கணவனை பார்த்து, ஏன் நீங்கள் இப்படி அழுகின்றீர்கள் என்று கேட்க, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கின்ற ஒரு வசனம் எனக்கு நினைவில் வந்தது, அதுதான் நான் தேம்பி தேம்பி அழுகின்றேன். கண்ணியமானவர்களே, வ மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா, இந்த குர்ஆனுடைய வசனம் என்னை அழ வைக்கின்றது, என்னை எழுப்பி விட்டது என்றார்கள். என்ன,
கியாமத்தினுடைய நாளையிலே நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் சிராத் என்கின்ற ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கம் போக வேண்டும். அந்த பாலத்தை கடக்க முடியாவிட்டால் சிராத் பாலத்துக்கு கீழால் இருப்பது நரகம். எனது நிலை என்னவாகுமோ? எனக்கு சிராத்தை கடக்க முடியுமோ? நான் சிராத்தை சரியான முறையிலே கடந்து சொர்க்கத்தை அடைவேனோ? யாரு கண்ணியமானவர்களே? சஹாபாக்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான சஹாபி. இதை நினைத்துத்தான் நான் அழுகின்றேன். எப்ப கண்ணியமானவர்கள்? இரவில் நடுநிசையிலே எழும்பி குர்ஆனுடைய வசனத்தை நினைத்து பயந்தார்கள். என்ன பயம் கண்ணியமானவர்களே? என்ன பயம்? அதனால வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். சபாத்து யுதில்லுஹுமுல்லாஹு யௌம லா தில்ல இல்லா தில்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்தினுடைய நாளையிலே அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இருக்காது, வேற எந்த நிழலும் இருக்காது. அப்படியான அந்த கியாமத்தினுடைய அந்த பயங்கரமான தினத்திலே 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹ் தஆலா நிழல் அளிப்பான், அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். அதுல ஒருத்தர் தான் தனிமையில இரவுல நின்று வணங்கி கண்ணால கண்ணீர் வடிக்கின்ற அந்த மனிதன் தான். தனிமையில இரவுல நாங்கள் எழும்ப வேண்டும், கண்ணால் கண்ணீரை வடிக்க வேண்டும். அந்த கண்ணீர் சொட்டு நரக நெருப்பை அணைக்கின்ற சக்தி அல்லாஹ் தஆலா அந்த கண்ணீர் சொட்டுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அதனால வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டு பண்ணிக்கொள்வோம். தொழுகை இல்லாதவர்களாக உலகத்தை விட்டு நாங்கள் பிரியக்கூடாது. விசேஷமாக சுபஹுடைய தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். தஹஜ்ஜுதிலே எழும்புகின்ற பழக்கங்களை உண்டு பண்ணிக்கொள்வோம். நாம் வருகின்ற நேரத்திலே எங்களுடைய பிள்ளைகளை எழுப்பி அவர்களை வுது செய்ய வைத்து மஸ்ஜிதுக்கு எங்களுடைய கையோடு பிடித்து நாங்கள் கூட்டி வந்து சஃப்லே நிறுத்தாட்டுவோம். நிச்சயமாக அந்த பிள்ளைகள் பெரிய வயதை அடைகின்ற நேரத்தில் தானாக அந்த பழக்கத்துக்கு அந்த பிள்ளைகள் ஆளாகி விடுவார்கள். கண்ணியமானவர்களே, எனவே நல்ல விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்ற நல்ல முத்தகீங்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நாம் செய்த சகல விதமான பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நம்மை பெற்று வளர்த்த பெற்றோர்கள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. அவராளிகளுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. மௌத்து முட்டும் தஹஜ்ஜுத்தை சுபஹுடைய தொழுகைகளை இதர ஃபர்லாக்கப்பட்ட சுன்னத்தான தொழுகைகளை பேரிதலாக தொழுகின்ற நல்லவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி விடுவாயாக. ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்து விடுவாயாக. பயங்கரமான நோய் நொடிகளை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்து விடுவாயாக. திடீர் மௌத்துக்களை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. நீண்ட ஆயுளை தந்து சாலிஹான நல்ல கர்மங்கள் செய்கின்ற நல்ல பாக்கியங்களை நம் அனைவர்களுக்கு நசீபாக்கி விடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ما سلككم في سقر؟ قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات
وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر رضي الله عنه وأشدهم في أمر الله عمر رضي الله عنه وأصدقهم حياء عثمان رضي الله عنه وأخو الله من علي رضي الله عنه. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات يا رافع الدرجات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. اللهم لا تشقي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله